Hello and welcome to Banu's Corner. இன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மற்றும் நாகர்கோயிலில் பிரபலமான நேந்திரம்பழம் அப்பம், அது ஏத்தம்பழம் அப்பம்னு சொல்லுவாங்க. அதை தான் செய்ய போகிறோம். இந்த அப்பத்தை பழம் பொரின்னு கேரளாவில் சொல்லுவாங்க. ஒரு ஏத்தம்பழம் இருந்தால் போதும், குயிக்காக ஒரு 20 மினிட்ஸில் இதை தயார் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா மாவு, அரிசி மாவு, சீனி, பேக்கிங் சோடா, உப்பு சேர்த்து வச்சுருக்கேன், நேந்திரம் பழம் ஒன்று, தண்ணி தேவைக்கேற்ப. நேந்திரம் பழம் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. உங்கள் நேந்திரம் பழத்தோட இனிப்புக்கு ஏற்றாப்புல சர்க்கரையோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேந்திரம் பழத்தை உரிச்சிட்டு பாதியாக வெட்டி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு, அரிசி மாவு, சீனி, பேக்கிங் சோடா மற்றும் உப்பு இதெல்லாம் ஒரு விஸ்கு இல்லைன்னா ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மிக்சரில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கங்கே கட்டி இருக்கக்கூடாது, அதனால் பார்த்து கவனமாக தண்ணியை ஊற்றுங்க. மாவை நல்லாவே நைஸாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. கவனமாக பார்த்து தண்ணியை விடுங்க. எண்ணெயை கொஞ்சம் முதல்ல ஹை ஹீட்டில் வச்சு சூடு பண்ணிவிட்டு, அது சூடான அப்புறம் மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிட்டு, நீங்கள் அந்த வெட்டி வச்சுருக்கிற நேந்திரம் பழத்தை ஒன்று ஒன்றா மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி விட்டு கோட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்ட உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மறக்காமல் வச்சுடுங்க. ஏன்னா ஹையாக இருந்ததுன்னா செவந்து போயிடும் சீக்கிரம், லோவாக இருந்ததுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம். தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் மாவு அந்த பழத்து மேலே சரியாக ஒட்டாது. அதே மாதிரி தண்ணி கம்மியாக இருந்தால் அப்போ மாவாக இருக்கும், பழத்தோட டேஸ்ட்டு கம்மியாக தெரியும். ஒரு பக்கம் பொன்னிறமானோன்னா நீங்கள் மறுபக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். இந்த மாவில் நிறைய பேர் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுவாங்க, ஒரு 1/4 ஸ்பூனு. நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலருக்காக அதை ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணுற பழக்கம் கிடையாது. இந்த அப்பத்தை ஒரு பக்கம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இன்னொரு பக்கம் நம்ம அடுப்பில் டீ வச்சோன்னா இதை சுட்டு எடுக்கிறதுக்கும் டீ ரெடி ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். ஒரு அட்டகாசமான டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.